வணக்கம். இது வலுவிழந்தோரை தாங்குவோம் அமைப்பு சுவிஸ். 3 நாளைக்கு முன்னராக எனக்கு இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் எங்களுக்கு 500 சுவிஸ் ஃப்ராங்களை வழங்கியிருக்கின்றார். அவர் நான் என்னுடைய தொழில் செய்யும்பொழுது அந்த இடத்தை அடிக்கடி சென்று வருவேன். அப்போ அவர்கள் அதிலே 2-3 தடவை அவர்கள் ஒரு நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு முறை போகும்பொழுது பிட்சா எடுத்தார்கள். அது எனக்கு பிரச்சனை இல்லை. பிட்சா எடுத்தார்கள். அந்த பிட்சா கொடுத்து போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் கேட்டார்கள், நீ பெரியனு பொண்ணியா கொண்டனியா என்ன மாதிரியாண்டு. அப்பொழுது தான் நான் கூறியிருந்தேன், இப்படி இதற்காக நாட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 43 பேருக்கு உதவி செய்துட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர்கள் என்ன உதவி ஏதென்று கேட்டிருந்தார்கள். அந்த உதவியின் மூலம் நான் சில படங்களை காட்டிய போது அவர் உடனே சொல்லியிருந்தார்கள், நாங்களும் உங்களுக்கு ஒரு சிறிய பணத்தை அன்பளிப்பு செய்கின்றோம் என்று சொல்லி. அவருடைய பெயர் லூச்சி கோஹ்ட். அப்போ அவர்கள் எனக்கு 500 சுவிஸ் ஃப்ராங்குகளை தருவதாக என்னுடைய ஒப்புக்கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாகவே 3ஆம் நாள் எனக்கு தொலைபேசி வந்தது, அந்த காசு இருக்கிறது வேண்டிக் கொண்டு போங்கள்னு சொல்லி. அப்போ நான் போக முடியாத காரணத்தினால் எனக்கு யாரிடமோ கொடுத்து அனுப்பி விட்டிருந்தார்கள். அவர்கள் வந்தார்கள், என்னை கூப்பிட்டு அதிலே அதற்குரிய 500 சுவிஸ் ஃப்ராங்குகளையும் தந்திருந்தார்கள். அதற்கு முதல் நான் அவரோட உரையாடும் பொழுது தான் 500 ஃப்ராங்க் தருவதாக சொல்லியிருந்தார்கள். எனக்கு அந்த நேரம் அது ஒரு பெரிய இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களை நாட்டுக்காரரே அந்த காசுகளை தரவில்லை. அந்தளத்துக்கு தந்திருந்தவர்கள் தான் ஒரு சில ஆக்கள். அப்படி இருந்தும் ஒரு வெளிநாட்டவன் நான் கழித்தோடனே அவர்கள் இவ்வளவு பணம் தருவது என்று சொன்னோடனே எனக்கு அந்த காசு கணக்கு எப்படி சொல்லுவதென்று தெரியாமல் இருந்து அதில் நான் தவறாக கூறியிருக்கின்றேன். 1,20,000 25,000 சொல்லி அது சரியான தவறு. கிட்டத்தட்ட 135 ரூபா 40 ரூபா போகும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 160 170 கிட்ட போகும். அதை மன்னித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, அதில் 10 ரூபா குறைச்சித்தான். என்னென்ன அனுப்புகிற காசு நானும் அதில் எடுக்க வேண்டும். உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் நான் அவர்களுடைய வீடு சென்று அவர்களுக்காக ஒரு பூக்கொப்பை வழங்கியிருந்தேன். என்னென்னு சொன்னால், அவர்கள் செய்த அந்த உதவிகளுக்கு நாங்களும் எங்களோட அமைப்பின் சார்பாக ஒரு சிறிய பூக்கொப்பை கொடுத்து அவர்களுக்கு நன்றியையும் கூறிவிட்டு வந்திருந்தேன். மீண்டும் மன்னிக்க வேண்டும், நான் அந்த கணக்கை பிழையாக சொல்லியிருந்தேன். நன்றி, வணக்கம்.